விசுவாவசு வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள். சிம்ம ராசி. ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனோட இணைந்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் வெளியூர் வெளி இடத்தை தேடி அல்லது ஒரு இடமாற்றத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான அமைப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கருத்து வேறுபாடுகள் வராத வகையில் உங்களுடைய பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் வச்சுக்கணும். உங்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி நடப்பில் இருக்கிறதுனாலையும் சந்திரன் சனியோடு இணைந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அதனால் பேச்சுக்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். வருமானத்திற்கு கொஞ்சம் தடை உண்டு. லாபம் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது. அதனால் பண வரவு அப்படிங்கிறது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்குது. இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு பார்த்தா 26/7/2025 அப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லாப மேன்மைகளை அதன் பிறகு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதாவது இந்த மாதத்தோட ஜூலை மாதத்தின் இறுதி பகுதியில் உங்களுக்கு லாபம் உண்டு. ஆரம்பத்தில் சிற்சில பின்னடைவுகள் உண்டு. அதனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பதில் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தாயால் நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டு. தாயால் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. தூர இடங்களுக்கு போகிறது, இடமாற்றம் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், பயணங்களில் சின்ன சின்ன தடைகள், இது எல்லாமே சிறப்பை தராத ஒரு அமைப்பாக உள்ளது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மாத ஆரம்பத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்குரிய தொழில்களை செய்யக்கூடியவங்க அல்லது கலைத்துறை சம்பந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்களில் சிற்சில குறைபாடுகள் இருக்குது. தசாபுத்தியின் அடிப்படையில் 6-8 தசாபுத்திகள் நடப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக தெரியும். நல்ல ஒரு தசாபுத்தி யோக தசைகள் நடக்கக்கூடியவங்களுக்கு இது பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை அப்படின்னாலும் மிக மோசமான ஒரு நிலை இல்லை அப்படின்னு தான் இந்த ஆடி மாதத்துக்கான பலன்களை நம்ம எடுத்துக்கணும்.